கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எவ்வளவோ வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் வச்சுட்டேன். எதுவுமே எனக்கு இன்னும் நிறைவேறலை. என் ஜெபம் கேட்கப்படலை. என்னுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படலை. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் சொல்லி வச்ச மாதிரி இந்த வேதனையும் சோதனையும் என்று காலையிலே எழும்பி உட்கார்ந்து கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களுக்கு பதிலையும் அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மங்கள வார்த்தையோடு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:4. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஏன் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு நிறைவேறுவதில்லை, ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை அப்படின்றதுக்கு பைபிளில் ஆன்சர் இருக்குது. என்னென்னா, ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு தடைக்கல்லாக பிளாக்காக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரணுன்னா நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை. நிறைய காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜூன் மாதம் வந்தாச்சு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், பேக் வாங்கி கொடுக்கணும், இல்லை நான் காலேஜுக்கு சீட்டு தேடணும், இவ்வளவு லட்சம் கேட்குறாங்க, அவ்வளோ லட்சம் கேட்குறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. இன்றைக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைக்கு தேவையான தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பிள்ளைகளுக்கு தேவையான வீடு வாசலை கட்டி கொடுப்பார். பிள்ளைகளுக்கு தேவையான வேலைக்கான வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சில நேரங்களில் ஏன் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தராமல் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னாச்சுன்னா, உங்களை ஆண்டவருடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் எல்லாம் என் ஆண்டவர் கிடையாது. அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை இதுவரைக்கும் ஏதாவது பாவத்தை என்னால் விட முடியலன்னு இருந்தால், உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் மன விருப்பங்களின் நிறைவேறுதலுக்காகவாவது இன்றைக்கி நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து ஆண்டோடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அந்த மாதிரி பரிசுத்த இருதயத்தோடு வாழும் பொழுது தான் எப்பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்தாலும் தேவ சமூகத்திலே போய் சேரும்படி நம்முடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஸோ நல்ல ஆண்டவருக்கு பயந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க. உங்கள் இருதயத்தின் வேண்டுதலின்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற தேசத்துக்கு போக வழி திறக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறபடி நல்ல சொந்த வீட்டில் குடியிருக்க கர்த்தர் உதவி செய்வார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறபடி நல்ல வல்லமையின் வரங்களை உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? பிரதர் KS பிரின்ஸ் சாமுவேல், சூளை, சென்னை. நாங்கள் குடும்பமாக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் ஸ்டீஃபன் அங்கிள் அவர்களிடம் நான் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் சிறந்த கல்லூரியில் சேரவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அங்கிள் ஸ்டீஃபன் அவர்களுடன் ஜெபிக்கும் பொழுது, நீ ஒரு சாதனையாளராய் வருவாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லி என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தருடைய கிருபையினால் நான் 456 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றேன். மேலும் லயோலா காலேஜில் அட்மிஷன் தேர்விலும் மெரிட்டில் வெற்றி பெற்று BBA பிரான்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பில் சேர்ந்து விட்டேன். சென்னை டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட் பால் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறவும் கர்த்தர் எனக்கு கிருபை புரிந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்கில் பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஜெபம் பண்ண வந்தான். அது மட்டும் இல்லை, அந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட் பால் அந்த டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனான். ஆண்டவர் அவனை ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அதன்படி இன்றைக்கி அவன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில்
வெற்றி பெற்று சாதனை படைக்க கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அது மட்டும் இல்லை, நல்ல மதிப்பெண்கள் 456 மதிப்பெண்களை பெற்று லயோலா காலேஜில் மெரிட் எக்ஸாம் எழுதி BBA ஃப்ரான்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 2 வருஷம் லயோலா காலேஜில் சென்னையில் படிக்கணும், 3வது வருஷம் அவங்க ஃப்ரான்ஸில் படிக்க வைப்பாங்க. அப்படி ஒரு நல்ல கோர்ஸில் சேர கர்த்தர் உதவி செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் ரொம்ப விசேஷமானது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், திரள் கூட்ட ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நிறைய அற்புதங்கள், நிறைய சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது தேவன் கொடுத்த மங்கள வார்த்தை. அதுவும் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு. ஸோ அப்படி நிறைய சாதனையாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் இந்த உலகத்தில் சாதனையாளராக மாறி இந்த உலகத்தில் நல்ல கனம் பொருந்தின பாத்திரமாய் மாறும்படி நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் இருக்குது. உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல், நாளைக்கு நீங்கள் ஒருவேளை வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கே டிக்கெட் போட்டு நாளைக்கு சென்னையில் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். ஆராதனை நேரத்தில் முதல்ல ஆண்டவருக்கு துதி பலிகளை நம்ம செலுத்தணும். நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பியன்ஷிப் அண்ட் சாதனையாளர் பட்டம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து வருகிற காரியங்களில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேட்குற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூட்டுட்டு வாங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும். அதன் பிறகு ஒரு நல்ல சிறந்த ஒரு தேவதூதர்கள் சமைத்த ஒரு நல்ல ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ், நிறைய கொள்ளை நோய் உள்ளவர்களெல்லாம் சுகம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆகாரம் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதம் பரிமள தைல அபிஷேகம். இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதப்படியில் உடைத்து ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைல அபிஷேகம் வர்ற எல்லாருக்கும் உண்டு. கடந்த நாட்களில் இந்த அபிஷேக எண்ணெய், இந்த பரிமள தைல அபிஷேகம் வாங்கிட்டு எத்தனையோ பேர்கள், புத்தி பேதலித்தவர்களெல்லாம் புத்தி தெளிந்திருக்கிறார்கள். இந்த அபிஷேக எண்ணெயை, இந்த பரிமள தைலத்தை பூசின எத்தனையோ பிள்ளைகள் டிப்ரெஷன் மாறி இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிப்பை வேண்டான்னு இருக்கிறவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் கற்பம் அடைக்கப்பட்டவர்கள் இந்த அபிஷேக தைலத்தை பூசி அற்புதத்தை வாங்கி இருக்கிறாங்க. தடைகளை உடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். கொள்ளை நோய்கள் எத்தனையோ பேருக்கு இந்த அபிஷேக எண்ணெய் பூசி கொள்ளை நோய்கள் மாறி இருக்கிறதை பார்க்கிறேன். ஸோ இந்த மாதம் நமக்கு பரிமள தைல அபிஷேகத்தோட கூட கடைசி எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் இருக்குது. ஸோ எல்லாரும் குடும்பமாக நீங்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் தங்கள் இருதயத்தில் என்னென்ன வேண்டுதலோடு உடைய சமூகத்தில் முழந்தாள் பிடித்து மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய மன விருப்பத்தின்படியே தந்தோம். அவர்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீராக. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தருளும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளும். இவர்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.